ஆமா ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சேன். அதாவது சினிமாவா இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், நண்பர்கள் எல்லாருமே, அதாவது வந்து பெரிய ஆளுங்களை இருந்து சின்ன ஆளுங்க எல்லாருக்குமே, நான் ஒரு ஆளுக்கு விடல, எல்லாருக்குமே நான் பத்திரிக்கை வச்சேன். ஆனா அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து எல்லாருக்கும் வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் வந்து பத்திரிக்கை வச்சேன். ஆனா யாரு வருவாங்க யாரு இது பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஈவினிங், அதாவது வரவேற்பு வந்து 7 மணி, ஆனா ஈவினிங் வந்து 5 மணிக்கு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சிஎம் வரப்போறாங்கன்றது தகவல் எனக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு வந்து சொல்லுவாங்களே இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களே, ஒரு அதிசயம் நடந்தது என் வாழ்க்கையில வந்து, ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது வந்து எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவர் வந்து மதிச்சு, இன்னும் ஒரு மனுஷனா மதிச்சு இந்த பங்கனுக்கு போகணும் அப்படின்னு வந்தாரு பாத்தீங்களா. உண்மையிலே வந்து நான் என்ன சொல்றேன், அவருக்கு வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது, எல்லாம் ஆண்டவனுடைய அருள் தான். அந்த நேரத்துல அவருக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தான் சொல்றாரு. திருவாரூர் இருக்காரு ஒரு பங்கன்ல, அதை அட்டன் பண்ணிட்டு கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் என்னுடைய மகள் திருமணத்துக்கு வரவேற்புக்கு வந்து அவ்வளவு அழகா வந்து மணமக்களை வாழ்த்துட்டு அது மாதிரி போனாரு. உண்மையிலே அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தமிழ்நாடுடைய முதலமைச்சர், அவருக்கு வந்து எவ்வளவு வேலைகள் இருக்கு, எவ்வளவு பங்கன் இருக்கு, அதெல்லாம் வந்து யார் வேணாலும் அவர் அனுப்பலாம். நிறைய பேர் இருக்காங்க, நீங்க போயிட்டு வந்து சொல்லலாம். இருந்தாலும் நம்ம நேரில் போயிட்டு வரணும் அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு போனாரு. உண்மையிலே வந்து அவ்வளோ இதுவா இருந்தது. ஒரு பரபரப்பா ஆயிடுச்சு. தமிழ்நாடே வந்து பேசுற அளவுக்கு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க முதலமைச்சர். உண்மையிலே நன்றிங்க ஐயா. எங்க குடும்பம் சார்ந்த உங்களுக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்ல இல்ல, ஏன்னா ஃபுல்லா அலைச்சல் அவர் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்காரு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஆண்டவன் அருளால அதெல்லாம் வந்து ஒன்னும் ஆகக்கூடாது, நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். தாவேகா தலைவருக்கு இப்போ 8 மாசத்துல அரசியல் பலன் தொடங்க போறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் அரசியல் மேட்டர்லாம் வேணாம் சார். நான் பிறந்த நாள் விழாக்கு வந்திருக்கேன், அரசியல் மேட்டர்லாம் வேணாம். இயக்குநர்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க, புது இயக்குநர்கள்லாம் இளைஞர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி படம், இந்த மாதிரி கொடுக்கணும் திரையுலகத்துக்கு, இந்த மாதிரி நீங்க சீரிய நடிகர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை? இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது சார். தெளிவா இருக்காங்க சார். இப்ப உள்ள இயக்குநர்கள் வந்து இப்ப உள்ள ரசிகர்கள் என்ன ரசிக்கிறாங்கன்றத அவங்களுக்கு பழிச்சு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து அவங்க எதை கொடுத்தா எதை அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்றத இப்ப உள்ள இயக்குநர்கள் தெளிவா தான் வராங்க. மக்கள் வந்து என்ன ரசிப்பாங்க, எப்படி ரசிப்பாங்கன்றது வந்து அது கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு ஒரு டைரக்டர் ரசிகர்கள் அந்த பல்ஸ் என்னன்னு எல்லாமே அது ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த கட்டத்துக்கு உள்ள எல்லா இயக்குநர்களும் ரசிகர்கள் என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. நடித்த நடிகர்கள் கேட்டா தயாரிப்பாளர் சங்கத்துல என்ன பண்ணணும் நீங்க உங்களோட இது? இல்ல, அதெல்லாம் நம்ம அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது, எல்லாம் கரெக்டா பண்றாங்க சார். நடிகர் சங்கத்துல இருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் நீட்டா அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 15 வந்து நடிகர் சங்கத்தினுடைய ஓப்பனிங் வந்து மிக பிரம்மாண்டமா அதோட வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சொல்ற அளவுக்கு அப்படின்னா திரைப்படத்துறை இயக்கம் எல்லாமே இருக்கு இல்லையா, திரைப்படத்துறை இந்த துறை வந்து இப்ப நலிந்துட்டு வருதா, வளர்ச்சி அடைந்து வருதா? இல்ல இல்ல, நல்லா வந்துட்டு, நலிந்தெல்லாம் கிடையாது, நல்லாதான் வந்துகிட்டு இருக்குது, சூப்பரா. ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் உலகம்ல, இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் என்னன்னா வந்து அந்த காலத்துல வந்து அவ்வளவா இது கிடையாது. இப்போ வந்து டிஜிட்டல் உலகம். அதனால வந்து இப்போ உள்ள என்ன தொழில்நுட்பம் இருக்குதோ அதை பயன்படுத்தி அழகா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு சார். சினிமா நல்லாமே இருக்கு. திரையரங்குகள் எல்லாம் நிறைய மூடிட்டு வர்றாங்க. அதனோட வளர்ச்சி மக்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய இது எல்லாருமே இப்போ ஆன்லைன்லயே எதுவுமே பண்ணக்கூடிய நிலைமையா இருக்கு. இல்ல, இப்ப தியேட்டர் அதான் மால் இருக்குல்ல, ஒரு மால்ல வந்து 15 ஸ்கிரீன் 20 ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த தனியா தியேட்டர் தான், அந்த தனியா இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்குது. இப்பதான் மால்ல நிறைய 20 ஸ்கிரீன் 10 15 ஸ்கிரீன் எல்லாம் அங்கங்க இருக்குல்ல. இன்னைக்கு வந்து 1000 ஸ்கிரீன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 400 300 தான் தமிழ்நாட்டுல இருந்தது. இன்னைக்கு வந்து 1100 1200 ஸ்கிரீன் இருக்குல்ல. ஏன்னா எல்லாமே வந்து மொபைல் வந்துச்சு, எல்லாமே மொபைல் வந்துச்சு, எல்லாமே ஓடிடில வந்துச்சு. பாதி பேர் தியேட்டர்ல போய் குடும்பத்தோட பாக்குறாங்க, சில பேர் வந்து ஓடிடிலே பாத்துட்டு போறாங்க. எல்லாம் அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் சார் வேற மாதிரி ஆயிப்போச்சு. அவங்களுக்கு மக்கள் மனநிலை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி போயிட்டே இருக்குது.
பாரஞ்சு தீர்க்கத்துல ஒரு படம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ இந்த சென்ட் மாஸ்டர் ஒரு ஆள் டெத் ஆனாரு. அதுக்கு என்னன்னா ஒரு அங்குள்ள ஒரு சென்ட் மாஸ்டர் ஊருக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னா சரியா இந்த சென்ட் மாஸ்டருக்கான எந்த ஒரு பாதுகாப்பு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படல அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு உயிரை ரிஸ்க் எடுக்கிறது பண்ணக்கூடியவங்க. அதுக்கு இல்ல சினிமா துறையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கானது வந்து அந்த ஸ்டண்ட் தான். ஆனா அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பா தான் பண்ணணும். ஏன்னா ஒரு உயிர் இல்லையா, நம்ம வந்து உயிர் வந்து போனா ரெண்டாவது திரும்ப வராது. அதனால வந்து ஸ்டண்ட் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா கொடுத்து நல்லா இது பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்களுடைய குடும்பம் தான் பாதிக்கப்படுது. இனிமேல் அந்த மாதிரி ஒருத்தர் எப்பவுமே அது வந்து அது அப்படிதான் இருக்கும். அது என்ன பண்றது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தொழில் அது வந்து அவங்க எப்பவுமே ஒரு 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 நிறைய ரிஸ்கான சட்டத்துல வந்து நிறைய அப்படி நடந்திருக்குது. இருந்தாலும் இனிமேல் நடக்க கூடாது. இனிமேல் பார்த்து பாதுகாப்பா பண்ணா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.